Hi, hello dear friends, welcome to my channel சாய் சமையல். நம்ம இன்னைக்கு சாய் சமையல் வீடியோவில் முறுக்கு எப்படி சுடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். 15லேருந்து 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே கம்மி. முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். நல்லா கரெக்டான பக்குவத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். முறுக்கு பண்ணுறதுக்கு ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். ஆயில் ஹீட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டால் முறுக்கு சரியாக வராது. மாவு நல்லா பிசையும் போது ரொம்ப ஹார்டாக ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாது. அப்படி இறுக்கமாக ஹார்டாக பிசைஞ்சிட்டா முறுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முறுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு 4 பொருட்கள் தேவை. பொட்டுக்கடலை, அரிசி மாவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், கூட சேர்த்து பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது எள்ளு, ஓமம், சீரகம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக சலிக்கிறோன்னா, அடியில் இந்த மாதிரி 1 2 அரைப்படாமல் அதோட ஓடு இருக்கும், அதுக்காக தான். இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இதோட சேர்த்து முறுக்கு பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவையும் நம்ம ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பில் நான் பொட்டுக்கடலை எடுத்தேனோ அதே கப்பில் அரிசி மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவு அரிசி மாவு, 1 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த எள்ளு அதை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு நான் இதை லைட்டாக சூடு பண்ணி வறுத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எள்ளு வறுத்தேன்ல, அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவை பிசையும் போது ரொம்ப இறுக்கமாகவோ ரொம்ப ஹார்டாகவோ பிசையாதீங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப மெதுவாக இருக்கணும். மாவு நல்லா பிசைகிறது ரொம்ப மெதுவாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி நம்ம சூடு பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டாலும் முறுக்கு சரியாக வராது. நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு பண்ணக்கூடிய உரலில் நல்லா சுற்றி நெய் தடவி வச்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி ஓவர் ஷேப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப உரல் எடுத்திங்கன்னா இதில் முறுக்கு அச்சு இருக்கும், அதில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உரல் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே மூடி போட்டு மூடிட்டு சும்மா சுற்றினா போதும். முறுக்கு போட்டு புஷ் பண்ணி அமுக்கணுன்ற அவசியம் இருக்காது. இதோட விலை ரொம்ப கம்மி தான், 250 தான் கடையில் போய் வாங்கினா. ஒரு சில பேர் முறுக்கை வீட்டில் பண்ணுறதுக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணமே அந்த மரத்தில் இருக்கும்ல, அந்த உட்டனில் இருக்கிற உரலை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அமுக்குவாங்க. அது மாதிரி பண்ண அவசியமே இருக்காது. சும்மா லேசாக அப்படி சுற்றினா போதும், சூப்பராக பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் இந்த மாதிரி நுரை பொங்கி வரும். இந்த மாதிரி வந்தால் தான் ஆயில் ஹீட்டாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ முறுக்கு சூப்பராக சட்டுன்னு பொரிஞ்சிருச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். முறுக்கு உரல் மட்டும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸும் ரொம்பவே கம்மி தான்.
ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அம்மாலாம் வந்துட்டு மாவு வந்துட்டு முறுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அமுக்குவாங்க. அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி உரல் வாங்கி வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து முறுக்கு வந்து வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் அந்த உரலில். ரொம்ப முறுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்குது, மொறு மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை.